அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் அஸ்ட்ரோ டிவி. எனது குலதெய்வமான ஆழ்சூர் எல்லையம்மனும் இளையநாவேரூர் பாலசுப்ரமணிய சுவாமியை வணங்கி, எனது தாய் தந்தையையும் வணங்கி, இன்னைக்கு நம்ம சனி அப்படின்ற தொழில்காரர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சனி எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிது, எந்த கிரகத்தோட சேரும்போது உங்களுடைய வேலை அல்லது தொழில் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல போனீங்கன்னா கிரக பாதச்சாரம் அப்படின்னு டைட்டில்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துல நிற்குது அப்படின்றது உங்க ஜாதகத்துல இருக்கும். ஆக்சுவலா நீங்க அந்த சனின்ற அந்த கிரகத்துக்கு நேராக எந்த நட்சத்திரம் இருக்குதுன்றதை பொறுத்து தான் நான் இந்த பலன்கள்லாம் சொல்றேன். நீங்க ஈஸியா நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கலாம். சனி எந்த நட்சத்திரம் சாரம் வாங்குதுன்றதை பொறுத்து தான் ஒருத்தர் தொழில் இல்லை வேலை அமையும். இப்போ சனி அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கும் போதோ, சனி கேது இணைவு பெற்றாலோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. முதல் விஷயம் ஜாப் இன்வால்மெண்ட்ன்றது இருக்காது. கேது கொஞ்சம் விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால பெருசா இன்வால்மெண்ட் அப்படின்றது இருக்காது. அவங்க கிட்ட கடமைக்குன்னு வேலை செய்வாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி இவங்க தொழில் பண்ணாலும் பெருசா சிறப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். இது நிறைய தடைகளை நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாப் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்றது இவங்க தான் ஆக்சுவலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் பிரேக் பண்றது, ஓகேங்களா, இது எல்லாமே அவங்க தான் ஆக்சுவலா. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெகக்னேஷன் அப்படின்றது கிடைக்காது. இப்போ சனி இந்த கேது நட்சத்திர சாரம் வாங்கும்போது ரெகக்னேஷன் அப்படின்றது கிடைக்காது மேலதிகாரி கிட்ட. ஸோ அப்போ இருக்கும்போது ஜாப் இன்வால்மெண்ட்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு தொழிலுக்கு போனா வேலைக்கு போகலாமான்னு யோசனை வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தொழில் பண்ணிடலாமா அப்படின்னு யோசனை வரும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் சனி பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போதும் சரி, சனி சுக்கிரன் இணைவு பெற்ற இது ஜாதகரும் சரி, இவங்களை பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரனும் ஒரு நட்பு கிரகங்கள் தான். அதனால இது நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். சனினா தொழில்காரகன், சுக்கிரன்னா மனைவி. ஸோ மனைவி வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா மனைவி மூலமா இன்கம் இந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு திருமணத்துக்கு பிற்பாடு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களோட ஜாப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ஜாய் பண்ணிட்டு வேலை செய்வாங்க. இந்த சனியை சுக்கிரன் சாரம் வாங்குச்சுனாலே மண்டே அன்னைக்கு வேலைக்கு போகிறது ஜாலியாக போவாங்க. ஆக்சுவலா எல்லா விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணி வேலை செய்வாங்க. இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுனால பார்த்தீங்கன்னா தொழில் மூலமாகவும் தொழில் பண்ணாலும் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக வருமானங்கள் தொழில் மூலமா ஈட்டக்கூடியது இவங்க இந்த மாதிரி ஜாதகர் தான். ஓகேங்களா, எதையுமே என்ஜாய் பண்ணி செய்வாங்க ஆக்சுவலா. அதுதான் அப்போ மனைவி மூலமாகவும் வருமானங்கள் கிடைக்கும் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களும் சனி சூரியன் இந்த இணைவுகள் பெற்றாலும் ஜாதகருக்கு இது கொஞ்சம் பகை கிரகம் அப்படின்னு சொல்லிடலாம். சனிக்கும் சூரியனுக்கும் பகை கிரகம். ஸோ இந்த சூரியன் அப்படின்றது எப்படின்னா கொஞ்சம் தலை வணங்காத கிரகம், தலைமை பண்பு வகிக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த சனி சூரியன் சாரம் வாங்குச்சுன்னா அவங்க மேலதிகாரிகளை பெருசா மதிக்க மாட்டாங்க. ஸோ மேலதிகாரி என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட தான் ஒர்க் லோடு அதிகமாக கொடுத்து இவங்கள தான் செய்ய வைப்பாங்க. ஸோ இங்கே ஒர்க் ப்ரெஷரும் அதிகமாகும். அதே மாதிரி தொழில் நிறைய சர்க்கிள்கள் இந்த மாதிரி ஏற்படுறது நிறைய உண்டு ஆக்சுவலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகிட்ட நல்ல பேருன்றது இருக்கிறது சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்க கிட்ட ஜால்ரா தட்டினாதான் அவங்க நல்ல பேர் சொல்லுவாங்க. இவங்க தான் அடிப்படையான தன்மை அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதிகாரிங்க கிட்ட இவங்க நல்ல பேர் எடுக்க முடியாது. ஒர்க்லோடு அதிகமாக இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா அரசு வேலை இல்லை அரசு சம்பந்தமான ஆதாயம் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சனி இந்த சூரியன் நட்சத்திர சாரம் வாங்கும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சனி வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சனி, சந்திரன் இந்த இணைவுகள் பெற்றிருந்தாலும் சரி, இந்த சனியோட சந்திரனோட நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலையில்லாத தொழில் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனியும் பகை கிரகங்கள் தான் மேக்சிமம். இங்கேயும் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்காது. 15 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி வேலை செய்வாங்க. 15 நாள் விரக்தியா ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு 6 மாசம் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி வேலை செய்வாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் வந்து கொஞ்சம் ஒரு விரக்தியில வேலை செய்வாங்க. என்னடா வேலை இது அப்படின்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய பண்பு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இடமாற்றங்கள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இவங்களுக்கு தான் நடக்கும் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இடம் மாறிட்டே இருக்கவங்க இவங்க தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் சனி வந்து இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போதோ இல்லை சனி சந்திரன் காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குனால நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே கூட சீட்டை மாற்றி மாற்றி போட்டு உட்காருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து வேலை செய்ய முடியாது. ஸோ அது மாறும்போது அது இதுவாகும். இன்னொரு விஷயம், இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வேலைக்கு போவாங்க. ஏன்னா சந்திரன்றால் அம்மா, சனின்னு தொழில்காரன். ஸோ அம்மா வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக்சுவலாக. வேலை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப இவங்க கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் உட்காந்தா கூட வேலை பற்றி சிந்தனைகள் அதிகமாக ஓடிட்டே இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போது சரி, சனி செவ்வாய் இது மிகப்பெரிய பகை கிரகங்கள் அப்படி சொல்லலாம். சனியும் செவ்வாயும் ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இங்கே வந்து போட்டிகள் நிறைய இருக்கும். உங்களை போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க போட்டியாளர்கள் ஆக்சுவலாக. இந்த இடத்துலயும் வேலையை வந்து சிக்கல் இருக்கும். ஓகேங்களா? அதை பகைகிறவங்களால போட்டினாலும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்களே சைலண்டா வந்து உங்களை போட்டு கொடுத்துருவாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீயாச்சும் உங்க வேலையாச்சும் தூக்கி போட்டு வந்துடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று உண்டு. இதுல பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க சகோதரர்கள் வந்து வேலையில செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா செவ்வாய்னா சகோதரர் இல்லையா, சனினா தொழில்காரர். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சகோதரர்களை வந்து அவங்க நல்ல பொசிஷன்ல கொடுத்துரும் ஆக்சுவலா. அதே மாதிரி பார்ட்னர், இவங்க வந்து பார்ட்னர் செட்டே ஆகாது ஆக்சுவலா. சனி வந்து இவருன்னா இன்னொருத்தர் செவ்வாயா இருப்பார் ஆக்சுவலா. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ரொம்ப செட் ஆகாது. ஓகேங்களா? சுய தொழிலும் கொஞ்சம் சறுக்கல்கள் தான் ஏற்படும் ஆக்சுவலா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனி வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போது சனி ராகு இணைவுகள் பெற்றிருந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. இவங்களுக்கு எப்படி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதுன்னா, இவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பொசிஷன்ல நான் இருக்க வேண்டிய அவசியம் ஆளே இல்லை, இதுக்கு மேல நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் அவங்க யோசிப்பாங்க ஆக்சுவலா எல்லாத்தையுமே. இவங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. ஏன்னா ஜஸ்ட் 1.5 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேண்டி இதுக்கு மேல நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க கிட்ட ஓடிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலா. அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு ஜாப் சேஞ்ச் பண்றது இவங்க தான் ஆக்சுவலா. வேலையில வந்து முன்னேற்றங்கள் திருப்தி தராது இவங்களுக்கு ஆக்சுவலா. ஆனா வளர்ச்சி வந்து தேவைப்படும் இவங்களுக்கு ஆக்சுவலா. வளர்ச்சி வரும் எந்த வயசுலன்னா 45 வயசுக்கு அப்புறமா ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரும். வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும். சனி வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களும் சனி இந்த காம்பினேஷன் வந்து உங்க ஜாதகத்துல இருந்துச்சுனாலும் இவங்க எப்படின்னா ஆலோசனை சொல்லக்கூடிய நபராகவும் தொழில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. மேலோட்டமா அந்த விஷயங்கள் மேலோட்டமா எல்லாமே சூப்பர்வைசர் மாதிரி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒயிட் காலர் ஜாப் தான் மேக்சிமம் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே உடனடியாக ஜாப் கிடைச்சிடும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். தொழிலும் நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காம்பினேஷன் ஆக்சுவலா. வளர்ச்சி நல்லா இருக்கும். பிஸ்னஸும் இவங்க நல்லா கிடைக்கும் ஆக்சுவலா. சனி வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போதும் அதாவது சனி வந்து சுயசாரம் வாங்கும்போது என்னன்னா சனி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான கிரகம் இல்லையா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் ஜாதகருக்கு. அதே மாதிரி டக்குன்னு வந்து வேலை கிடைக்காது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்குமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா இதுல நிறைய பேர் இந்த காம்பினேஷன் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கல்லூரியில் படிக்கும்போது சில பேர்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டெடிக்கேட்டடா வந்து உட்கார்ந்து எழுதுவாங்க. எழுதிட்டு ஒரு இந்த அச்சீவ் பண்ணிடுவாங்க. 32 வயசு வரைக்குமே வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வந்து சனி சுயசாரமாகும் தான். எப்படின்னா சனி இருந்தாலும் லாங்விட்டி இருக்கு இல்லையா? லாங்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நாள் செய்யக்கூடியது. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திர சாரத்துல சனி நிற்கும் போதோ, சனி புதன் இணைவு இருக்கும் போதோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து மேக்ஸிமம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதன் நாளே இரட்டைத்தன்மை இல்லையா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்க 1.5 ஜாப்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் நல்ல காம்பினேஷன் தான் சனி புதன் பார்த்தீங்கன்னா. சனி புதன் நட்பு கிரகங்கள். இது பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா திருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வருமானம் நிறைய கொடுக்கும். இது நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.